சாந்தி. 24/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அமிர்த வேளையில் உங்கள் ஏனைய எண்ணங்கள் அனைத்தையும் நிறுத்தி பெருமளவு அன்புடன் ஒரேயொரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். தந்தையுடன் ஓர் இனிய இதயபூர்வமான சம்பாஷணையை கொண்டிருங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் கூறும் அனைத்தும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். எந்த குழந்தைகளால் அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேச முடியும்? பதில்: ஆத்ம உணர்வு உடையவர்களே அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசுகின்றார்கள். சங்கம யுகத்தில் தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற விடயங்கள் அர்த்தம் நிறைந்தவை ஆகும். சரீர உணர்வுடைய மக்கள் கூறுவது அனைத்தும் அர்த்தம் அற்றவை. அது அர்த்தமற்றதும் நன்மையற்றதும் ஆகும். பாடல்: அன்பான கடவுளே, குருடர்களுக்கு பாதையை காண்பியுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. முயற்சி செய்து உங்கள் எதிர்காலத்திற்காக ஒரு வருமானத்தை உழைப்பதில் மும்முரம் ஆகுங்கள். அது நாடகத்தில் இருப்பின் நான் எதையாவது செய்வேன் என கூறி முயற்சி செய்வதை நிறுத்தாதீர்கள். 2. நாள் முழுவதும் நீங்கள் செய்த பாவங்களையும் நீங்கள் ஏனையோருக்கு கொடுத்த துன்பத்தையும் குறித்து கொள்ளுங்கள். அதை பற்றி தந்தையிடம் நேர்மையுடன் கூறுங்கள். உங்கள் இதயத்தை நேர்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருந்து ஒரேயொரு தந்தையின் நினைவின் மூலம் உங்கள் கணக்குகள் அனைத்தையும் தீர்த்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் உங்களின் கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் உங்களுடன் சதா வைத்திருப்பதன் மூலம் நிலையான இயல்பான யோகி ஆகுவீர்களாக. தற்சமயம் குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் தந்தையிடமிருந்து ஒரு கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் பெறுகின்றீர்கள். இந்த நேரத்திற்குரிய கிரீடமும் சிம்மாசனமும் எதிர்கால பல பிறவிகளுக்கு நீங்கள் கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் பெற செய்கின்றன. நீங்கள் சதா உலக நன்மைக்கான உங்களின் பொறுப்பு கிரீடத்தையும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தையும் உங்களுடன் வைத்திருந்தால் நீங்கள் நிலையான இயல்பான யோகி ஆகுவீர்கள். அப்போது எந்த வகையான முயற்சி செய்கின்ற கேள்வியே இருக்காது. ஏனென்றால் முதலில் உங்களிடம் நெருக்கமான உறவு முறை இருக்கும். இரண்டாவதாக உங்களின் பெறுபேறுகள் எல்லையற்றவை. எங்கே பேறுகள் உள்ளனவோ அங்கே இயல்பான நினைவு இருக்கும். ஸ்லோகம்: உங்களின் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களின் எளிமையான புத்தியை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் அதில் வெற்றி கலந்திருக்கும். அவ்யக்த சமிக்ஞை: ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். தூய்மை இன்மையால் துன்பமும் அமைதி இன்மையும் ஏற்படுகின்றன. எங்கே தூய்மை இன்மை இல்லையோ அங்கே எந்தவிதமான துன்பமோ அல்லது அமைதி இன்மையோ இருக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் தூய்மையாக்குபவரின் குழந்தைகளான மாஸ்டர் தூய்மையாக்குபவர்கள். மற்றவர்களை தூய்மையாக்குபவர்கள் இயல்பாகவே தாங்களும் தூய்மையாக இருப்பார்கள். இத்தகைய தூய்மையாக்கும் ஆத்மாக்கள் நிச்சயமாக தமது அமைதியையும் சந்தோஷத்தையும் தமக்குள் வைத்திருப்பார்கள். அனைத்திலும் மகத்தான சிறப்பியல்பு தூய்மையாக இருப்பதாகும். என்றும் கூட இந்த மகத்துவத்திற்கு மக்கள் தலை வணங்குகின்றார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.